நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. सच्चे समय के लिए हम धन्यवाद चढ़ाते हैं। நாங்கள் ஒருவரும் நல்லவர்கள் இல்லை, हम कोई भी अच्छे नहीं है, ஆனால் நீங்க நல்லவராகவே இருக்கிறீர்கள். लेकिन आप भला है परमेश्वर, எங்கள் நினைவாய் இருக்கிறீர்கள். हमारे याद में है, எங்கள் போக்கை வரத்தை பார்க்கிறீர்கள். हमारी आने जाने को आप देखते हैं, எங்கள் உட்கார்வை எழுந்திருக்கிறதை பார்க்கிறீர்கள். हमारी बैठना उठना को आप जानते हैं। உம்மை போல் தேவன் இல்லை ஐயா. आपके समान और कोई है ही नहीं। தாயிலும் மேலானவராய் இருக்கிறீர்கள். आप माता से भी बढ़कर है। ஹalleluya 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 ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. धन्यवाद चढ़ाते हैं। நாங்கள் பாக்கியவான்கள். हम धनी है, உங்களை தெய்வமாக கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள். आपको परमेश्वर माना हुआ हम धनी है। நீங்க என்னை பரிசுத்தப்படுத்தி நீங்க தான் பேசணும் ஆண்டவரே. मुझे पवित्र कर कर आप ही को बात ही करना है। ஒவ்வொருவருடைய காமினை அனுபவிக்க வேண்டும். हर एक के कानों में उसे गूंजने दीजिए। அது நீங்க அனுப்பின வார்த்தையா இருக்க வேண்டும். वो केवल आप ही के वचन होने दीजिए। எங்களை உபயோகப்படுத்துங்க. हमें उपयोग कीजिए। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु के मीठी मधुर नाम से मांगते हैं। மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல். फिर से यीशु मसीह के नाम से आपको बधाई देते हैं। தெரிஞ்ச வசனம் தான். ஆண்டவர் எனக்கு வசனத்தோடு பேசிட்டு சங்கீதம் 5:15. भजन संगीता 50वां अध्याय 15 वचन। ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. हालेलुया। ஆபத்து காலத்துல யாரை தான் கூப்பிடணும்? संकट के दिन में किसे पुकारना है? அது எப்படி கூப்பிடணுமா? कैसे पुकारना है? அல்லேலூயா. हालेलुया। அதுக்குனாலே சங்கீதக்காரர் சொல்றாரு, उसके पहले ही भजन संगीता वाला कहता है, நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு तो परमेश्वर को स्तुति कर कर உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. महान परमेश्वर को अपनी स्तुतियों को चढ़ाकर அப்போ நம்ம அவருக்கு வேண்டுதல் செய்யறதுக்கு முன்னால उनसे विनती करते पहले அவருக்கு சோத்திர பலியிடணும். எல்லாரும் கேட்கலாம். परमेश्वर को धन्यवाद की बलिदान चढ़ाना चाहिए। அந்த காலத்துல சோத்திர பலியிடும்போது उस दिनों में बलिदान चढ़ाते समय நிறைய ரூபா செலவுக்குள்ள कई पैसा खर्च होती थी, நிறைய ரூபா செலவு உண்டு. कई रुपया को खर्च करना पड़ता था, கஷ்டப்பட்டவங்க புறா. और जो कष्ट में है उन्हें कबूतर को चढ़ाना है। இப்போ அதுக்கெல்லாம் ஆண்டவர் கரையும் செலுத்தி நம்மளுக்கு சோத்திர பலியிட சொல்றாங்க. அதுக்கு நம்மளுக்கு மறந்து போகுது. उसके अभी परमेश्वर उनको ही हमारी मेल झुकाकर परमेश्वर स्तुति करने के लिए कहता है। சங்கீதக்காரர் சொல்றாங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி. भजन संगीता वाला कहता है कि संकट के दिन मुझे पुकारना। ஆதாம் காலத்துல இருந்தே ஆபத்து வந்திருக்கா இல்லையா? देखिए आदम के दिनों में से आपत्ति आई है क्या? नहीं। ஆதாம் காலத்துல இருந்தே ஆபத்து. आदम के दिनों में से आपत्ति आती है। அது யாருக்கு தெரியும் ஆபத்து இருக்குன்னு? वो कौन जानता है वहाँ आपत्ति है कर कर? ஆண்டவருக்கும் தெரியும். परमेश्वर ही जानते हैं। அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு? इसके लिए परमेश्वर क्या कहे? ஆண்டவரா, ஆதாம் காலத்துல ஆதாம் ஏவாளையும் படைச்சு आदम और हवा को उन्हें सृष्ट कर कर ஆபத்து வரும்னு தெரிஞ்சு आपत्ति आने वाला है कर कर जान कर அதுக்கு முன்னால என்ன சொன்னாரு? उसके पहले क्या करने लगा? இவ்வளவு சொன்னவரும் நீ சொல்லிட்டு மார்க் கிடையாது. அல்லேலூயா. யாரை சொன்னியோ அதானே. நான் இது பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது என் மனசுல வந்தது இதுதான். इसके बारे में सोचते समय मेरे यही वचन मुझे आया। ஆதாம் காலத்திலே ஆண்டவர் பாடி சொன்னாங்க. परमेश्वर आदम के दिनों में चेतावनी दिए थे। என்ன சொன்னாங்க? क्या कहे? புசிக்கவே புசிக்கலாம். 14 இருந்து வாசிங்க. 16 से 16, 15 தேவனாகிய கர்த்தர் ரெண்டாவது காலம். மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் वचन से தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது ஏதேன் தோட்டத்துக்கு கூட்டு வராங்க.
परमेश्वर इनको वाटिका में लेकर आते हैं। அருமையான தோட்டம், देखिए एक अच्छा वाटिका है, தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். परमेश्वर का प्रशंसा रहा हुआ वाटिका है। இவ்வளவு அருமையான இடத்துல இருக்கணும்னா देखिए इस अच्छी जगह पर रहना है तो, இந்த இடத்துல நீங்க நிலைநிற்கணும்னா इस जगह पर स्थिर रहना है तो அதை தோட்டத்தை என்ன செய்யணும்? பண்படுத்தணும். उस बगीचा को सुरक्षित रखना है ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் காக்கணும். और उसे उस खेती बाड़ी करना है और उसे सुरक्षित भी रखना है। மூணாவது விருட்சத்தின் அவர் சொன்ன கனியை புசிக்க கூடாது. और जो परमेश्वर ने कहा उस फल को नहीं खाना चाहिए। அப்போ தோட்டத்தை பண்படுத்தணும், वाटिका को संभालना है, தோட்டத்தை காக்கணும். वाटिका को सुरक्षित भी रखना है। ஏன் காக்கணும்னு சொன்னாங்க? क्यों सुरक्षित रखना चाहिए? தோட்டத்துக்குள்ள யார் வருவா? क्योंकि वाटिका में कौन आता है? திருடன் வருவான். चोर आता है। அப்போ ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு ஆபத்து வரப்போகுது. परमेश्वर जानते हैं कि यहाँ आपत्ति आने वाला है। இந்த தோட்டத்தை விட்டு இவங்க போயிட கூடாது. इस वाटिका से इन्हें दूर नहीं जाना चाहिए। ஆண்டவர் நம்மை அடிமையாக அழைக்கவில்லை, परमेश्वर हमें गुलाम बनकर नहीं बुलाए, நம்மை சுதந்திரமாக வச்சிருக்காரு. हमें स्वतंत्रता के साथ रखे थे। நம்ம கையில தான் இருக்கு எல்லாம். वह हमारे हाथों में ही है। நம்ம உயர்வும் தாழ்வும் யார் கையில இருக்கு? हमारी ऊंचाई और कठिनाई किसके पास है? நம்ம யோசனையில இருக்கு. हमारी सोच पर ही है। நம்மை தாழ்த்தவும் உயர்த்தவும் நம்ம கிரியிலிருந்து அவர் செய்வார். हमें नीचा करना और हमें ऊंचा करना हमारी क्रिया के अनुसार ही परमेश्वर करते हैं। ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். हमारे सामने आशीष को रख छोड़े हैं। அதை எடுக்கணும் எடுக்காது நம்ம புத்தியில இருக்கு. उसे लेना और ना लेना हमारी सोच पर ही है। அப்போ இவங்களுக்கு இந்த ஆபத்து தெரியாது, ये आपत्ति को नहीं जानते हैं, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. बहुत खुशी के साथ है। நமக்கு தெரிஞ்சதுதான். हम सब जाने हुए हैं। இது மாதிரி ஆண்டவர் நிறைய பேரை நம்மளை உயர்த்துதாங்க. ऐसे परमेश्वर कई जन को परमेश्वर ऊंचे करते हैं, சந்தோஷத்தை தராங்க, खुशियां को देते हैं, சமாதானத்தை தராங்க. शांति भी देते हैं। அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, हमें ध्यान में रखना है। பவுல் எழுந்தாரு, ஜனங்களுக்கு சொல்லினாரு, पौलुस अपने प्रजा के बारे में बताते हैं, நான் போன பிறகு मैं जाने के बाद உங்களை குறித்தும் आपके बारे में, அப்போ சிலர் 20-28 प्रेरित 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா. நம்மகிட்ட கொடுக்க பொறுப்பை நம்ம எப்படியா இருக்கணுமா? முதலாவது என்னை குறித்து. இப்ப நான் உங்களுக்கு हमारे हाथ में दिया हुए काम अपने बारे में, உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு மட்டும் பேசல, எனக்கும் பேசிட்டு இருக்கேன். मैं वचन बता रही हूँ, केवल आपके लिए नहीं मेरे लिए भी बता रही हूँ। முன்னாலே எனக்கு ஆண்டவர் சொல்லி தந்தாரு, இதுல டெஸ்க் இருக்கு. டெஸ்க் எல்லாருக்கும் தெரியுமா உங்களுக்கு? पहले परमेश्वर ने कहा कि यहाँ एक टेबल है। டெஸ்க் போட்டிருக்காங்க. டெஸ்க் கேட்கலாம். टेबल ना डेस्क करें तो मैं टेबल இது டேபிள் நான் டெஸ்க். डेस्क जो विद्यालय पाठशाला में रहता है ना, वैसा एक डेस्क। அப்படி டெஸ்க் போட்டு ஆனா பெஞ்சில் அவர் மாத்திரம் தான் இருக்காரு. उस डेस्क और बेंच में केवल परमेश्वर ही है। இந்த இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னால அவர் இருக்காரு. यहाँ माइक के सामने वो बैठा है நான் பேசுறதெல்லாம் எழுதிட்டு और जो भी मैं बोलती हूँ उसे पूरा लिखते हैं। ஏன் இதை காமிக்காரு? क्यों परमेश्वर इसे दिखाते உன்னை हैं? குறித்து எச்சரிக்கேன். நான் உங்களுக்கு போதிக்கல, எனக்கு சேர்த்து போதிக்கேன். अपने बारे में सावधानी से रहना। मैं केवल आपको प्रचार नहीं करती हूँ, मुझे भी उसे मिलाकर कहती हूँ। ஜெப வேளையில என்ன ஜெபம் பண்றது? देखिए प्रार्थना के समय क्या प्रार्थना करते என் हैं? வாயின் வார்த்தைகள் யாரையும் புண்படுத்த கூடாது. मेरे ओठों की जबान की बातें किसी को भी चोट नहीं पहुंचाना चाहिए, யாரையும் வேதனைப்படுத்த கூடாது. किसी को भी वेदना नहीं पहुंचाना चाहिए। நம்மள யாரும் வேதனைப்படுத்தினா அதை மறந்துடணும். हमें कोई भी चोट पहुंचाते तो वो तुरंत उसे भूलना चाहिए। பேசுனா மறக்கவே மாட்டேன். लेकिन बातें करने वाले मैं कभी नहीं भूलती हूँ। நான் மறக்கணும் தான் நினைக்கிறேன். मुझे भूलने ही चाहती हूँ, என்னால முடியாது. लेकिन वो मुझसे नहीं होता। ஜெபம் பண்ண முடியும். प्रार्थना करेंगे तो वैसा होगा। எதுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்தாங்க? देखिए किसके लिए परमेश्वर हमारे लिए सहायता करते हैं। பவுல் என்னதான் எவ்வளவு அழகா சொல்றாங்க.
देखिए पौलुस यहाँ कितना अच्छे से बता रहे हैं, நிறைய சொல்லிட்டு கடைசியில ஆகையால் बहुत सारे कार्यों को बताकर உங்களை फिर कहा है குறித்தும் कि உங்களை குறித்தும் अपने बारे में। அப்போ என் மனசுல என்னை குறித்து இருக்கணும். நமக்கு என்னெல்லாம் பொறுப்பு கொடுத்திருக்காங்க? देखिए मेरे मन में मेरे बारे में चौकसी होना चाहिए। நம்ம குடும்பத்தை கொடுத்திருக்காங்க. हमारे परिवार को दिए है। ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க? दूसरा किसी को दिया है। வசனம் குடும்பத்துக்கு அப்புறம் என்னது? சபை. யாரெல்லாம் சபைக்கு முக்கியமா ஜெபம் பண்ணுவீங்க? परिवार के बाद अपने भवन के लिए कौन कौन प्रार्थना करते हैं? நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணவங்க எனக்கு தெரியும். मैं जानती हूँ जो प्रार्थना करते हैं। அப்போ இவர் அதான் சொல்றாரு. ये वही कहते हैं। ஆகையால் உங்களை குறித்தும் इसके लिए अपनी बारे में தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு परमेश्वर कलीसिया की रखवाली करो। பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக और अपने परमेश्वर कलीसिया की रखवाली जिसे उसने अपने लहू से मोल लिया है। ஏன்னா ஒருத்தர் இடறக்கூடாது. ஒவ்வொருவருக்காக நம்ம கருத்தாய் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். किसी को भी टोकर नहीं खाना चाहिए। हर एक के लिए हम प्रार्थना करने के लिए बुलाए गए हैं। ஜோமன ஆரம்ப பூரா கண்ணீரோடு தான் வருவாங்க. जो भी प्रार्थना करने के लिए आते हो आंसू भरे से आते हैं। அவங்க பேரெல்லாம் நமக்கு தெரியாது. उनके नाम को हम नहीं जानते। அவங்க முகத்தை கொண்டு வந்து நம்ம ஜெபிக்கணும். उनके चेहरा को लाकर उनके लिए प्रार्थना करना चाहिए। இப்போ ஆண்டவர் சொன்னாங்க, अब परमेश्वर ने कहा பண்பெடுத்து उसे रखवाला करना, தோட்டத்தை பண்பெடுத்து தோட்டத்தை காத்துக்கொள். उसे संभालना और उसकी रखवाला भी करना। நான் சொல்லுத கனி நீ புசிக்க கூடாது. और जो फल को मैं नहीं खाने के लिए बोलता हूँ उसे नहीं खाना चाहिए। கிறிஸ்தவ வாழ்க்கையில கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். मसीह की जिंदगी में आज्ञा पालन बहुत अहम है। நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆனா எனக்கு கீழ்ப்படிதலே இருக்காதுன்னா என் நாட்கள்ல मैं आपको बताती हूँ लेकिन मेरे अंदर आज्ञा पालन जवानों के दिनों में मेरे अंदर नहीं था। இப்பவும் பேசுவாரு, அப்பவும் பேசுவாரு. எனக்கு अब भी बातें करते हैं, तभी भी बातें करते थे। நீ அங்க போக கூடாது, அங்க போய் சாப்பிட கூடாது. तुझे वहाँ नहीं जाना है, वहाँ जाकर भोजन नहीं करना है। யார் பேசுறா? देखिए ऐसा कौन बताएगा? நம்ம கூட இருந்தா பேசுவாங்க. यदि हमारी माताजी होती तो हमारे संग बातें करती थी। நம்ம எங்க போனாலும் நம்ம கூட பேசுறது. हम जहाँ कहीं जाते हैं हमारे साथ बातें करने वाला परमेश्वर நல்லா பேசுவார் ஆண்டவர். अच्छे से बातें करते நம்ம हैं। ஒவ்வொருவருக்கும் அனுபவம் இருக்கும். हम सभी को ऐसा अनुभव है। நாங்க முன் வயசுல நிறைய பேர் இருப்போம் நல்ல மேய்ப்பல்ல. देखिए अच्छे चरवा के कलीसिया में पहले हम बहुत सारे लोग बैठते थे। செய்தியாளர் பேசுனா நமக்கு குறைச்சில்ல, ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிப்போம். यदि कोई प्रचार करते हैं तो हम एक दूसरे को देखकर सिर्फ मुस्कुराते थे। பேசுகிறவரை குறித்து குறைச்சில்ல நாங்க சிரிக்கல. जो प्रचार करते हैं उन्हें तुच्छ मानकर नहीं, அந்த வார்த்தை எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிப்போம். वो वचन हमें पसंद है कर एक दूसरे को देखकर मुस्कुराते थे। அது கூட என் உள்ளத்துல இருந்து இப்படி செய்யக்கூடாது. मेरे हृदय में वचन आया कि ऐसा नहीं करना चाहिए। அதனால இந்த செய்தி கொடுக்கும்போது என் கிட்டத்துல இருக்கவங்க என்னை பார்த்து சிரிச்சா நான் பார்க்கவே மாட்டேன். इसके लिए प्रचार करते समय मेरे बगल में जो भी मुस्कुराते थे मैं उनकी ओर नहीं देखती थी। உங்களோட என்னை ரொம்ப நிலாரால அடிக்க ஆண்டவர். आपसे बढ़कर परमेश्वर मुझे बहुत दंड दिया है। ரொம்ப யார் கூடலாம் பேசுறாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப அடி கிடைக்கும். जिसके साथ बहुत परमेश्वर बातें करते हैं उन्हें बहुत दंड मिलता है। அததான் பவுல் சொல்றாரு. இப்ப ஆண்டவர் சொன்னதான் பவுல் சொல்றாரு. उसी के बारे में पौलुस कहता है जो परमेश्वर कहाँ है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமல் போவதற்கு முன்பே ஆண்டவருக்கு தெரியும். आज्ञा को उल्लंघन करते ही परमेश्वर पहले जानते थे। உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியும் சொல்லப்பட்டிருக்கு. संसार की उत्पन्न होने से पहले ही बलिदान हुआ मेमना कर लिखा है। அவங்க பண்படுத்தினாங்களா என்னன்னு தெரியாது, ஆனா காக்கல. वो संभाला क्या लेकिन वो सुरक्षा नहीं रखे। புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க. उसे नहीं खाना है कर उस फल को, புசிச்சிட்டாங்க. लेकिन उस फल को खा लिए। அதனால எதை இழந்தாங்க? देखिए उसके लिए क्या खो बैठे? தேவ சமூகத்தை இழந்தாங்க. परमेश्वर के सम्मुख को खो बैठे। தோட்டத்தை இழந்தாங்க. वाटिका को, एदेन की वाटिका को खो बैठे। எவ்வளவு அருமையா இருந்தாங்க. देखिए कितना अच्छा थे। இத மாதிரி நம்ம வாழ்க்கையில முதல்ல ஆசீர்வதிச்சாலும் அதை காத்துக்கொள்ள நமக்கு தெரியாம போகுது. इसी के समान हमारे जीवन में पहले परमेश्वर आशीष दिए उसे हम संभालने के लिए भूल जाते हैं। ஒருவருக்கு ஒருவர் வார்த்தையின் வல்லமையை நம்ம அறிஞ்சோம்னா
ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். एक दूसरे की वचन ओट की शब्दों को हम जानेंगे तो बहुत सावधानी से रहेंगे। தேவ வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. देखिए परमेश्वर की वचन इतना सामर्थ्य भरा हुआ है। நம்ம வாயில் உள்ள வார்த்தைக்கும் அதே வல்லமை இருக்கிறது. हमारी जबान से जो निकलती है शब्द उन्हीं के समान महत्व है। அப்ப ஆபத்து வரும்னாலே ஆண்டவர் சொல்லியிருந்தார். आपत्ति आने से पहले ही परमेश्वर कहा था। மோசே ஜனங்களுக்கு சொல்லும்போது मूसा प्रजा को बताते समय உபாகமம் 30 அதிகாரம் व्यवस्था वरन 30वां अध्याय 16 நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். இது இப்படி நம்ம செய்யறதுனால நம்ம ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்காரு. ऐसे हम करेंगे तो परमेश्वर जीवन और आशीष को रखे है। ஒரு வசனம் ஆமா அந்த 19 வாசிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம பிழைக்கணும்னா நம்ம சாப்பிட்டா பிழைக்கிறது கிடையாது. देखिए हमें जीवित रहना तो केवल भोजन से नहीं, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா यदि परमेश्वर के मुंह से निकलता हुआ एक ही वचन को हम आज्ञा पालन कर कर அது चलेंगे நமக்கு பிழைப்பு ஊட்டுகிறது. वो हमें जीवन रखेगी। நமக்கு இதை பற்றி எத்தனை தடவை நம்ம இப்படி நம்ம யோசித்து செய்தாலும் कितने बार भी हम सोच कर चलते तो भी நமக்கு விரோதமாக புண்படுத்துவதே பேசுனது தான் நம்ம நினைக்கிறோம். அது நினைக்கவே हमारे கூடாது. विरुद्ध में चोट पहुंचाने वाले शब्द ही हमारी सोच में रहती இப்ப है। என் அனுபவத்திலிருந்து நான் சொல்லுறேன். मैं अपने अनुभव से तुम्हें कहती हूँ, பிலாத்துக்கிட்ட இயேசு போய் நிற்காங்க. पिलातू के सामने यीशु मसीह खड़े हैं। முதல்ல நீ ராஜாவுங்கிறதுக்கு நீ சொல்கிறபடின்னு சொன்னார். पहले उसने प्रश्न पूछा कि क्या तू राजा है, तो मसीह उनको उत्तर दिया। ரெண்டாவது என்ன சொன்னாரு? அவர் கேட்டுட்டே இருக்காரு, ஒரு பதில் சொல்லல. दूसरा वो प्रश्न पूछता रहा है लेकिन मसीह उनको जवाब ही नहीं दिए। அதுக்கு பிலாத்து சொன்னாரு, நான் உன்னை விடுதலை செய்ய எனக்கு முடியும், நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டே? पिलातुस कहने लगा कि तुझे छुड़ाने के लिए मेरे पास आज्ञा है, तू मुझसे बातें क्यों नहीं करता है? அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? तब मसीह ने क्या किया? பாரத்திலிருந்து உமக்கு கட்டளை கொடுக்கலனா என்ன ஒண்ணுமே நீ செய்ய முடியாது. ऊपर से आज्ञा नहीं मिलता तो आपसे कुछ भी नहीं होगा। இப்ப நான் உட்கார்ந்து இருக்கும்போது அதை தான் நினைச்சேன். अब मैं बैठने के समय वही सोचने लगी। குறை சொல்வதற்கு அவசியமே இல்லை. किसी को भी कमी हाट बताने के लिए अवश्य है ही नहीं। மற்றவங்களை குறை சொல்வதற்கு மேல பரத்திலிருந்து என்ன இருக்கு சொல்லுங்க. दूसरे को कमी बताने ऊपर से பரத்திலிருந்து आज्ञा है। அனுமதியோ எனக்கு வராம நம்ம யாரும் பேச முடியாது. ऊपर से आज्ञा नहीं आता तो किसी को भी ऐसा नहीं होगा। அவர் அனுமதிச்சாதான் அது முடியும். वह अनुमति देते तो वैसे ही होगा। அப்போ இதுக்கு நல்ல விடை இருக்குது எனக்கும் உங்களுக்கும். इसके लिए अच्छा उत्तर है मेरे लिए और आपके लिए। இப்ப நமக்கு விரோதமா யாராவது சொன்னோம்னா நமக்கு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுது. पवित्र शास्त्र कहती है कि हमारे विरुद्ध जो भी बोलते हैं उसे चिंता उठाने के लिए नहीं है ஏன்னா करना। பிலாத்துக்கு ஆண்டவர் சொன்ன ஆன்சர். पिलातू को परमेश्वर ने जो उत्तर दिया, அல்லேலூயா. அல்லேலூயா. பரத்திலிருந்து கட்டளையிடாட்டா எனக்கு உனக்கு ஒரு அதிகாரம் ஒரு அதிகாரமும் உமக்கு இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். ऊपर से आज्ञा नहीं मिलता तो मेरे ऊपर आपके पास कुछ भी अधिकार नहीं है। அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவமும் उसी समान हमारी जिंदगी में होने वाले हर एक संभावना, அநியாயமா யார் நடத்தினாலும் कोई भी हमारे ऊपर अन्याय जताएंगे तो நீங்க ஒருத்தரும் வருத்தப்படக்கூடாது. நானும் வருத்தப்படாது. किसी को भी चिंता नहीं उठाना चाहिए, मुझे भी नहीं उठाना நிறைய चाहिए। வருத்தப்படுத்தும் தொலைக்கும் இருதயத்தை. हमारी हृदय को बहुत चोट पहुंचाती அப்ப है। என்னத்துல ஞாபகத்தை கொண்டாடணும்? तभी हमारी सोच में क्या लाना பரத்திலிருந்து चाहिए? கட்டளையிடறனா இவங்க பேச மாட்டாங்க. ऊपर से आज्ञा नहीं आती तो इन्हें ऐसे नहीं बोलना होगा। அல்லது மதியனத்துக்கு நீ இப்படி செய்யின்னு அவர்
சொல்லியிருப்பாரு. लेकिन नहीं तो परमेश्वर इनकी मूर्खता के कारण ऐसे करना करता है। நம்ம ஆண்டவர் எவ்வளவு நமக்கு யோசனை சொல்கிறாரு. देखिए हमारे परमेश्वर हमारे लिए कितना सलाहना देते हैं। நமக்கு தெரியல நாளைக்கு என்ன நடக்கும், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன நடக்கும் நமக்கு என்னல தெரியாது. हम नहीं जानते कि अगले दिन में क्या होगा, अगले पल में क्या होगा कर பீமா கணவர் நல்லதா வந்துட்டு இருந்தாங்க. बीमा माँ जी की बहन अच्छे पति अच्छे ही आ रहे थे, पति अच्छे ही आ रहे திடீர்னு थे, இறந்து போனாங்க. अचानक गुजर गए। பீமாவை பாருங்க, बीमा माँ जी को देखिए, துயரமே உருவா இருக்காங்க. उनके ऊपर पूरा दुख ही है। மரித்தோர் தங்கள் மரித்தோரை பார்த்துக்கிட்டு நமக்கு சடங்கு இல்லைன்ட்டு அவங்க பாட்டுக்கு ஜபக்கூட்டம் வைக்கிறதுக்கு முன்னாலே வந்துட்டாங்க. मरे हुए अपनी मरी हुई को दफना चाहिए कर दुख को भूल कर अगली दिन ही वो प्रार्थना में शामिल हो गई। நான் அவங்ககிட்ட எப்படியாவது பேசணும்னு நினைச்சேன், கண்ணை மூடிட்டு உங்களுக்கு முன்னாலே அவங்களை தாங்காம போயிருந்தாங்க. मैं कैसे भी उनसे बातें करने के लिए सोच रही थी, आंखें बंद कर कोले से वो माँ जी निकल गए। மனிதராகி நம்ம மனுஷியாகி நம்ம ஒவ்வொருவருக்கும் எப்போதும் தீமை சூழ்ந்து இருக்கிறது. देखिए मनुष्य हमारे आस पास बुराई फैला है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு தீமையும் நன்மையும், நம்மளுக்கு யாரு, நம்மளுக்கு தீமையும் நன்மையும் ஒன்னு, அதுக்கு வசனம் சொல்றீங்களா? भलाई और बुराई हमारे लिए एक समान है, उसके लिए वचन बताइए। அது இல்ல, தீமைனா இருள், ഇക്കാലത്ത് പാടുകൾ நன்மைனா उजाला। ഇക്കാലത്ത് പാടുകൾ ഇനി വരും என்னது? ഇക്കാലത്ത് പാടുകൾ தமிழ் சொல்லுங்க. தமிழ்ல சொல்லி பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பானது அல்ல சீசே। அதை சொல்லிங்க. நான் ஒண்ணு நினைச்சிருக்கேன், எது சரின்னு நீங்க சொல்லணும். சங்கீதக்காரர் சொல்றாரு, भजन संगीता वाला कहता है, இருளும் வெளிச்சமும் സരി സരി अंधियारा और उजाला एक ही समान है परमेश्वर के बच्चों के लिए। இருளும் வெளிச்சமும் சரி. ஏன் இருள், நம்ம இருளிலே இருந்தும் எவ்வளவு மேன்மைப்படுத்திக்க நான் நினைச்சு பார்த்தேன். படுத்துட்டு ஜெபமணி முடிச்சுட்டு அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். சிறையிருப்புல யோசேப்பு சிறையிருப்பா இருந்தாரு. देखिए यूसुफ बंदीगृह में था। हमारे अंधकार के दिनों में परमेश्वर हमारे संग थे, அங்கும் தலைவரா இருக்காரு. वहाँ भी वो बड़ा था। என் நாட்களே சிறையிருப்பு. मेरी पूरा जिंदगी में बंदी ही थी। நான் ஆண்டவர்கிட்ட போகனால சிறையிருப்பை மாற்றுவேன்னு சொல்லுவேன். मैं परमेश्वर के पास जाने से पहले मेरी बंदीगृह को परमेश्वर ठीक करेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. சிறையிருப்பை எவ்வளவு மேன்மைப்படுத்தி வச்சிருக்காரு. देखिए उस बंदीगृह में कितना उन्नति दिया है। அதான் அவர் அழகா சங்கீதக்காரர் சொல்றாரு, इसके लिए भजन संगीता वाला अच्छे से कहा है, இருள் வெளிச்சமும் சரி. अंधकार और उजाला समान है நமக்கு. हमारे लिए। இருள் என்னை மூடிக்கொண்டு எல்லாரும். சங்கீதம் 139:11. இருள் என்னை भजन संगीता மூடிக்கொண்டு எல்லாரும், 139:19। இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கு. பாருங்க, நம்ம சுத்தி இருள் இருக்கு, देखिए हमारे आसपास अंधकार है, அது மூடிக்கொண்டு இருக்கு. वो हमें ढक लिया है। அப்படி இருந்தாலும் वैसे होने पर भी இரவும் என்னை சுற்றி என்னதான் இருக்கு? ஏன்? रात मेरे लिए उजाला है। क्यों? நம்ம நடந்து கொள்கிற விதம். हमारी चाल चलन की अनुसार। இருளில் எப்படி நடந்து கொள்வோம்? देखिए अंधकार में हम कैसे चलते हैं। எப்பக்கம் போனாலும் அன்பு கூற யாருமே இருக்காது. किसी भी रास्ते में प्रेम जताने के लिए कोई भी नहीं है। அதை வச்சுட்டு யார் அன்பாயிலன்னு கொட்டடிச்சோம்னா மூச்சுக்கிட்டாம போனா ஒருத்தர் அன்பா இருக்கா தெரியாது. उसे डंडोरा ना पिटाते हुए किसी को भी नहीं मालूम है। சொல்லுங்க, அப்படித்தானே? நம்மளுக்குள்ள பல காரியங்கள் நடக்குது, அதை நம்ம கண்டுக்கிடாமே நடந்தோம்னா யாருக்காவது தெரியுமா? देखिए हमारे बीच में कई समस्या होती है, हम किसी को नहीं बताते तो कोई जान लेंगे क्या। வேதம் சொல்லுது, இருதயம் என்னது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது, தாங்க முடியல, हृदय बहुत बुरा தாங்க முடியல. और हम नहीं सहन सकते அதனால हैं। போற இடத்துலாம் போட்டுக்கிட்டே அடிச்சோம். इसके लिए जानी रास्ते पर हम डंडोरा पिटाते हैं ஒருத்தருமே நம்மள நினைக்க மாட்டாங்க. और हमें कोई भी याद नहीं करेंगे। இப்படிதான். ये ऐसी है। ஏன்னா நம்ம மாம்சத்தில் தானே இருக்கோம். देखिए हम मांस पर ही है। அதான் ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை परमेश्वर அந்த आने के விசுவாசத்துக்குள்ள என்ன இருக்கு? समय पर विश्वास को देखने के लिए मिलेगा क्या விசுவாசத்துக்குள்ள नहीं। என்ன சொல்லுங்க? அன்பு இருக்கு. विश्वास के बीच में क्या है? प्रेम है। அதனாலதான் சொன்னாரு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. इसलिए कहा है कि मनुष्य के पुत्र आने समय विश्वास को देखने के लिए मिलेगा क्या। சரி, இந்த ஆபத்துக்கு வருவோம். देखिए आपत्ति संकट के समय में आएंगे। அவர் பவுல் சொன்ன மாதிரி அவர் இந்த சபைக்காக அவர் என்ன செஞ்சாரா?
சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டது. देखिए पौलुस ऐसा कहते हैं कलीसिया को अपने खुद के लहू से मोल लिया है। ஆதாம் ஏவாளும் செய்ததுக்காக அவர் சுய ரத்தத்தை கொடுத்தாரு. आदम हवा ने जो पाप किया इसके लिए परमेश्वर अपने खुद के लहू को बहाए। அப்ப சுய ரத்தத்தை கொடுத்ததுனால நம்ம எப்படி இருக்கணும்? देखिए अपने खुद के लहू को சொல்லுங்க. दिया इसके लिए हमें कैसा रहना நான் चाहिए? சொல்லுங்களா சொல்லுங்க. ஆ? சாப்பிடுங்க. நீங்க சத்தம் எனக்கு கேட்க மாட்டேங்குது. என்னை குறித்தும் சபையை குறித்தும் मेरे बारे में और कलीसिया के बारे में सावधानी से रहना है। நீங்க 4 சுவிசேஷத்திலும் பாருங்க ஆண்டவர் எப்பவும் எல்லாம் உங்க ஆத்மாக்களை குறித்து எச்சரிக்கையா देखिए चारों सुसमाचार में देखिए कि परमेश्वर कहते हैं कि अपने प्राण के लिए सावधानी से रहना। நம்ம வந்திருக்க எனக்கு நான் தான் உங்களோட வயசு கூட என் வாழ்க்கையில் நடந்திருக்க சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்க சம்பவங்கள் நிறைய இருக்கு. देखिए आए हुए सभी महिलाओं से मैं ही बुजुर्ग हूँ और मेरे जीवन में आपके जीवन में कई समस्या आई है। நம்ம சந்திக்கும் விதத்தில் இருக்கு நமக்கு வெளிச்சம். उसे सामना करने वाले तरीका से हमारे रास्ते पे उजाला रहेगी। அல்லேலூயா. அல்லேலூயா. அது இருளும் வெளிச்சம் சரி நமக்கு. अंधियारा और उजाला हमारे लिए एक समान है। அந்த பிரச்சனையை சந்திக்கும் விதம் தான் நம்மகிட்ட இருக்குது. देखिए उस समस्या को कैसे हम संभालते हैं वही तरीका है। ஒரு முறை ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நான் வசந்தா மெட்டி எல்லாரும் இருக்கும்போது एक बार मैं और मेटी बहन और वसंता अम्मा रहने के समय में एक माँ जी ऐसे कहने நான் लगी। கையை தூக்கிட்டு ஒவ்வொரு வீடா போறேன். मैं अपने बैग को लेकर एक एक घर जा रही யார் थी। வீட்டுக்கு? அவங்க பிள்ளைகள் வீட்டுக்கு. उनके घर अगर कोई நான் ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு இருக்கேன். मैं हर एक घर को जा रही थी। அப்படியே அவங்க சோர்வா சொன்னாங்க. ऐसा वो थकान के साथ कहने लगी। அப்ப நான் சொன்னேன் பொத்து கதவு அடைக்கல. कोई भी दरवाजा द्वार बंद नहीं किए ना। எத்தனை பிள்ளைகள் வீட்டுல கதவு அடைக்காங்க? देखिए कितने बच्चे घर को बंद करके रखते हैं। நான் ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது எனக்கு வேண்டியவங்க வீடு அட முழுசா அடைச்சிருக்க நமக்கு போல தருது. मुझे प्रार्थना में सपना आया कि मेरे अपने लोगों के द्वार थोड़ा से खुला है। அப்படி நிறைய அனுபவம் எனக்கு உண்டு. ऐसे कई अनुभव मेरी जिंदगी में है। அந்தந்த ஆட்கள் நம்ம மேல எப்படி இருக்காங்கங்கறத ஆண்டவர் சொல்லுகிறார். तो परमेश्वर मुझसे बताते हैं कि वह व्यक्ति तेरे पास कैसा है कर कर। அப்ப அந்த ஆளுக்கு முழுசு நம்மள விரட்டல கொஞ்சம் இடம் வச்சிருக்கு. वह लोग मेरे लिए पूरा द्वार बंद नहीं किया लेकिन थोड़ा जगह रखकर அந்த छोड़ा है। சகோதரிட்ட நான் சொன்னேன் நீங்க வீடு வீடா போறீங்க சரிதான் ஆனா உங்களுக்கு வீட்டை அடைச்சாங்களா? उस माँ जी से मैंने कहने लगा कि आप घर घर जाते हैं लेकिन कोई दरवाजा आपके लिए बंद था क्या? அவங்க இல்லன்னு சொன்னாங்க. उसने कहा नहीं। அப்ப எவ்வளவு மேன்மை. देखिए कितना उन्नति है। நம்ம மாறணும்னு சொன்ன கதவு அடைக்க எத்தனை பேர் இருக்காங்க? हम आते ही बोलते हैं कितने जन दरवाजा बंद कर रखते हैं। அல்லேலூயா. இப்போ பில்டிங்ல எப்பவுமே கதவு அடைச்சிருக்கோம். अब तो बिल्डिंग में दरवाजा बंद ही रहता है। அப்போ நம்மள வாரம்னா கதவை அடைக்கிறதுக்கு தெரியாது நான் சொல்லுவேன். मैं नहीं जानती हूँ तब लोगों बंद कर देते हैं द्वार இதெல்லாம் को। ஒரு பிரச்சனை கிடையாது. ये कुछ समस्या है ही நம்ம नहीं। பிரச்சனை சாத்தான வெட்கப்படுத்தணும். हमारी समस्या शैतान को लज्जित कराना। அல்லேலூயா. அதுதான் நல்ல போராட்டம். वही अच्छी कुश्ती है। இப்போ நம்மளுக்கு வருகிற ஆபத்தை பற்றி ஒரு சங்கீதக்காரர் சொல்றாரு. ஆபத்து காலத்துக்கு முன்னால நீங்க என்ன செய்யுங்க? சோஸ்திர பலியிட்டு संकट आने से पहले भजन संगीता वाला कहता है कि आप स्तुति बलिदान चढ़ाकर அவருக்கு பொருத்தனை பண்ணி उनको मन्नत मांगकर ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. संकट के समय में परमेश्वर की ओर पुकारना। நான் விடுவித்து உன்னை என்ன செய்வேன்? நீ என்னை மகிமைப்படுத்துவ. मैं तुझे छुड़ाऊंगा और तू मुझे महिमा देगा। மனப்பட வசனம் மனப்படாம சொல்லாம உங்க தேடிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அப்ப நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. देखिए हमारे लिए लिखा है। நமக்கு ஆபத்து இல்லாத ஒண்ணுமே கிடையாது. हमारे लिए संकट के दिनों और बिना संकट के दिनों कुछ भी नहीं है। அவர் சமூகம் நமக்கு சொல்லும். उनकी चरण उनके सम्मुख हमारे लिए बताएगी। அவர் சமூகத்தில் இருக்கும்போது அவர் வெளிப்பாடு தரதுனால ரொம்ப வேதனை. देखिए उनके सम्मुख में रहते समय प्रकटीकरण दिखाता है वो हमारे लिए बहुत वेदनाएं है। என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா நமக்கு என்னது வேதனை. देखिए अब ये सब होगा कर कर प्रकटीकरण होगा तो हमारे लिए वो वेदना அப்ப है। அதுக்கு முன்னாலே நம்ம ஜெபம் பண்ணலாம். उसके पहले ही हमें प्रार्थना करना அப்ப है। நானும் நீங்களும் பாக்கியவான் இல்லையா? मैं और आप धनी है क्या नहीं? கண்டிப்பா நமக்கு சொப்பன மூலமா பேசுவாரு.
हमेशा परमेश्वर हमारे से स्वप्न से बातें करते हैं, வசனம் மூலமா பேசுவாரு. वचन के द्वारा बातें करते हैं। நம்ம ஆண்டவரோட ஐக்கியமா இருந்தா வெளிப்பாடு மூலமா பேசுவாரு. यदि हम परमेश्वर के साथ अच्छे मेल मिलाप के साथ रहेंगे तो प्रकटीकरण द्वारा बातें करेंगे। நம்ம ஆபத்து காலத்துல நம்ம முறுமுறுக்க கூடாது. हमारे संकट के बीच में हमें गुड़गुड़ाना नहीं चाहिए। முறுமுறுப்புனா என்ன? गुड़गुड़ाना मतलब அல்லேலூயா. हालेलुया। என்னாகும் 21 அதிகாரம் 4 வசனம் சொல்லுது. गिनती 21वां अध्याय 4 वचन कहती है, அவர்கள் ஏதேன் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். நம்ம வாழ்க்கை பயணத்துல இப்ப எங்க போறோம்? நம்ம देखिए हमारी जिंदगी सफर कहाँ जाती है? சொல்லுங்க. பரமகானானுக்கு நம்ம பாக்கியவான்கள். हम परम कानान में जाने वाले, हम धनी है। இந்த பரமகானானுக்கு போகும்போது நம்ம சந்தோஷத்தோடயே போகணும். इस परम कानान जाते समय हम खुशी के साथ जाना है। முறுமுறுப்பு என்ன சொல்றாங்க? गुड़गुड़ाकर क्या कहते हैं? 5 வசனம் வாசிங்க. 5वां वचन को पढ़िए। ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அவங்க சொல்றது சரிதான். वो जो बताते सही है, நமக்கு அவர் சொல்லியிருக்காரு. लेकिन हमारे लिए परमेश्वर कहाँ ஒண்ணுமே है? இல்லாட்டாலும் பரவாயில்ல. कुछ भी नहीं है तो भी நம்ம நன்றி சொல்லணும். हमें धन्यवाद चढ़ाना है। எங்க இருந்தாலும் அவர் போட்டுருவாரு. कहाँ से भी परमेश्वर डाल देंगे। இவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுவதுக்கு இல்லாம ये परमेश्वर को न बताते हुए விரோதமா பேசுறாங்க. विरोध उठने लगे। ஒண்ணும் இல்ல, ஒரே மன்னா மட்டும்தான் இருக்கு. कुछ भी नहीं है, केवल मन्ना ही है। ருசிகரமா நம்ம வாழ்க்கையில சில சமயம் அப்படி இருக்கும். हमारे जीवन में कई कई पल ऐसी होती है, எதுவுமே நல்லதாவே இருக்காது, வேதனையாக இருக்கும். कुछ भी अच्छा नहीं है, बुराई है। அப்ப அந்தரங்கத்துல அவரோட பேசணும். और गुप्त में हमें परमेश्वर से बातें அப்ப करना அவர் என்ன है। சொல்லுவாரு? तब परमेश्वर क्या நான் कहेंगे? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக मैं பண்ணுவேன். तुझे आशीष ही आशीष करके तुझे उन्नति करूंगा। நீங்க அட்டை எடுத்ததுனால அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்க விசுவாசம். நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில ஆண்டவர் பேசணும். वो पेपर लेते हैं, वो उसी के अलावा नहीं है, अलगपन में परमेश्वर हमसे बातें करना அவர் है। நம்ம அப்பா. वह हमारा पिता है, நம்மகிட்ட அவர் பேசுவாரு. वह हमसे बातें करेंगे। அதுக்கு சமயம் கொடுக்கணும். उसके लिए हमें समय देना நம்ம है, பேசணும், நம்ம சொல்லணும். हमें बातें करना है और कबूल भी करना है। உங்களுக்கு கும்பிட்டேனே இதான் இது, அதுதான் முறுமுறுப்பு. आपको नमन करके यही हाल मुझे है कि वही गुड़गुड़ाना है। நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु जी। மோசமான சூழ்நிலையா இருக்குது, बुरी परिस्थिति है परमेश्वर, எங்கும் இருளா இருக்குது. हर जगह अंधकार है, வெளிச்சம் உதிக்கணும். उजियाला होगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா। என் மதீனத்தினால मेरी मूर्खता के कारण எங்க வியாபாரம் தலைகீழா போயிட்டு, हमारी व्यापार उल्टा हो गई। அப்போ டிஸ்டம்பர் அடிக்கல. तभी हम घर में पेंट नहीं मारे थे, பக்கத்து வீட்டு சும்மா இருப்பாங்க. बगल में ऐसे बैठे रहे ஏன் क्या? டிஸ்டம்பர் அடிக்கல? क्यों पेंट ஏன் नहीं मारे? डिस्टर्बर अडिकला? क्यों नहीं मारे डिस्टर्बर? சொல்லிட்டே இருக்காங்க. लगातार पूछने लगे, அடிக்கணும் அடிக்கணும். मारना है कर में बोलने लगी। ராத்திரி ஜெபம் பண்ணேன். रात को प्रार्थना करने लगी। ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அப்போ அந்த பாட்டு புதுசா வந்தது. कई सालों के पहले சிங்கக்குட்டிகள் तभी यह गीत नया आया है। ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு பெரிய ஸ்பீக்கர். நம்ம இப்போ இப்போ அப்படிலாம் இல்லை. அந்த காலத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும்? பெரிய குழாய் வச்சு பாட்டு படிப்போம் நம்ம तभी ஊர்ல. उत्सव रहेंगे तो बड़ा स्पीकर रहता है, उसमें ये गाना आ रही थी कि सींग के बच्चे भूखे और गटी रहेंगे, लेकिन परमेश्वर को कुछ भी गटी नहीं பெரிய है। குழாய் மாட்டி வச்சிருக்கு. वैसा एक बड़ा स्पीकर रखा है, அது புது பாட்டு. वो नया गीत था, அந்த பாட்டு வருது. वो गीत आ रही है। சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், सिंह के बच्चे भूखे रहेंगे, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. परमेश्वर की खोजियों को कुछ भी घटी नहीं है। குறையில்லை. அதான் பாட்டு பாடுறேன்னா என் பேரன் சொன்ன மாதிரி பாட்டி பாட்டி நீங்க பாட்டு பெற்றா எனக்கு தாளம் போட முடியாது. मेरा पोता कहता है कि आप गीत गाएंगे तो मुझे म्यूजिक बजानी नहीं அவன் होगा। என்னைக்கோ 2 நாள் வந்திருந்தான். 2 दिन केवल आया था, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
उसे म्यूजिक கொட்டடிக்க. बजाना बहुत पसंद है। வீட்டில் வந்து சொல்லுவாங்க உங்க பாட்டுக்கு என்னால் கொட்டடிக்க முடியாது. அது மாதிரி அவர் பேசுகிற தேவன். वो बातें करने वाला परमेश्वर। நமக்கு என்ன இல்லைங்காரு அவரு हमारे पास சிங்க क्या குட்டிகள் नहीं है। காட்டுல இருக்கிற ராஜா கவலைப்படலாம், जंगल में रहने वाला राजा दुख நீ उठा सकता கவலைப்படாத. है, लेकिन तू चिंता नहीं அல்லேலூயா. उठाना। हालेलुया। உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும். आपके लिए भी यह अनुभव हो सकता அல்லேலூயா. है। ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பாக்கியவான்கள். हम भाग्यशाली அவர் हैं। பேசுகிற தேவன். वो बातें करने वाला நாளைக்கு परमेश्वर। என்ன பதில் சொல்வேன்? मैं कल के लिए इनके पास क्या उत्तर நாங்க दूं? ரொம்ப ஃப்ரெண்டு, बहुत मेरे बगल में அதனால थे, அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. इसके लिए वो मुझे पूछ रही है। அடிக்கணும், வேற என்ன சொல்ல முடியும்? அடிக்கணும்னு தான் சொல்ல முடியும். और क्या बता पाऊंगी? मारना है कर कर भी बताई எனக்கு थी। அந்த நாள் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் அவர் பாட்டினால் பேசுறார். उस दिनों से आज दिनों तक परमेश्वर मुझसे गीत के द्वारा बातें करते थे। காட்டில் இருக்க ராஜா அப்படி சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருக்கலாம், நீங்களாம் பட்டினியா இருக்க மாட்டீங்க. जंगल में रहने वाले राजा सिंह के बच्चे भूखे रहते हैं, लेकिन तुम भूखे नहीं रहोगे। நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவன். हमारे परमेश्वर बातें करने वाला परमेश्वर। ஏன்னா ஆண்டவர் சுத்தி தான் போக சொன்னாங்க. परमेश्वर घूम के ही जाने बोले थे। அது கஷ்டம் தான், மனம் அடிந்தாங்க. ஏன்னா वो வனாந்தரம். संकट है और चोट पहुंचाएगी। பாருங்களேன், இப்ப எல்லாரும் போயிட்டு வராங்க. இஸ்ரவேல் எப்படி இருக்கு? பாலைவனம். देखिए सभी लोग इजराइल जाके आते हैं, रेगिस्तानी है। பாலைவனத்தை செழிப்பாக்குதார். रेगिस्तान को परमेश्वर हरियाली कर देंगे। நம்ம இந்தியா ரொம்ப மேன்மையான நாடு. देखिए हमारी इंडिया एक महान देश है। நீர்வளம், நிலவளம், நிலத்துக்கு கீழே உள்ள வளங்கள் எல்லாம் செழிப்பான நாடு. நம்ம सभी நாடு. हरियाली, पानी और जमीन, जमीन के अंदर बहुत से हरियाली है। நம்ம ஜெபத்தை ஊக்கமா ஜெபம் பண்ணணும். हम हमारी भारत देश के लिए लगातार प्रार्थना நம்ம करना நாடு चाहिए। இன்னும் சேமம் அடையணும். हमारी देश और भी उन्नति पाना चाहिए। ஆண்டவரே இந்த சாப்பாடு எங்களுக்கு முடியல, ए परमेश्वर ये भोजन हमसे ना होता है। என்ன செய்ய, எங்களுக்கு வழி இப்படி இருக்குன்னு கெஞ்சி இருக்கணும். परमेश्वर से उन्हें विनती करना चाहिए, हमसे कुछ नहीं होगा कर कर। எத்தனை அற்புதம் செஞ்சாங்க. देखिए वो कितना अद्भुत कार्य किए। எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசத்தை காண்பிச்சாங்க. इजरायली और मिस्रों के बीच में अलगपन दिखाए थे। அதெல்லாம் கடந்து வந்தாங்க. उसे सभी को पार कर कर आए। நமக்கு எத்தனையோ அற்புதம் செஞ்சிருப்பாங்க. देखिए परमेश्वर हमारी जिंदगी में कई अद्भुत कार्य किए, हम भूल जाते நமக்கு हैं। மறந்து போயிரும். हम भूल जाते இப்போ हैं। நமக்கு ஒரு ஆபத்துக்கு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. हमारे पास आने वाले संकट के लिए हम चिंता नहीं उठाना அதனால चाहिए। என்ன நடந்தது? देखिए उसके लिए क्या हुआ? இவங்க முறுமுறுத்ததுனால என்ன நடந்தது? பயப்பட கூடாது. ये गुड़गुड़ाए, इसके लिए क्या हुआ? அல்லேலூயா. அங்கிருந்து ஒண்ணுமே வரல. கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பிட்டாரு. परमेश्वर उनके बीच में सांप को भेज दिए। இப்ப என்ன செத்துட்டு இருக்காங்க. अब वो मर रहे हैं। இப்போ துன்பம் வந்து संकट के समय பனிஷ்மெண்ட் கிடைச்ச வரை உணர்ந்தாங்க. उन्हें कष्ट आने के बाद वो महसूस करने लगे। என்ன சொல்றாங்க? क्या करने लगे? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அது இல்ல, அவங்க சொன்னது. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்வோம். போதும். இப்போ என்ன செஞ்சிருக்காங்க? अब क्या करने लगे? நம்மளுக்கு எப்ப உணர்வு வரும்? देखिए हमें कभी महसूस நம்ம அந்த आएगा, கேஸ் தான். हम भी उन्हीं के समान எத்தனை है। அற்புதம் செஞ்சாலும் துன்பம் வந்த பிறகுதான் इतने உணர்வு. अद्भुत कार्य करते हैं, फिर भी संकट के दुख के யார் समय हम வந்து परमेश्वर से இப்படி महसूस பேசுறீங்க? करेंगे। வாய் வந்து நமக்கு வறுமை தரும். देखिए हमारे ओठों के शब्द हमारे लिए अकालपन को लेकर आएगी। வாய் வந்து நம்ம சரீரத்துக்கு நோயை தரும். जबान हमारे शरीर में बीमारियों लेकर आती அல்லேலூயா. है। அதுக்கான பிமாரி வர, இந்த நோய் வரவங்களுக்கெல்லாம் அப்படின்னு இல்ல, நம்மளுக்கு தெரியும் நமக்கு ஏன் இந்த நோய் हम வந்தது. जानते हैं कि हमारे लिए ये बीमारी क्यों आई कर कर। அதுக்கு பிறகு அவங்க உணர்வடைந்தாங்க. उसके बाद वो महसूस करने लगे। இப்ப என்ன செய்தாரு ஆண்டவர்? अब परमेश्वर क्या करने लगे? வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி மோசேக்கு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். परमेश्वर मूसा को कहता है कि उसी के समान एक सांप को बनाना कर कर, யாரெல்லாம் கடிக்குதோ அவங்க पीतल நோக்கி का பார்த்தாங்க. सांप बनाकर, और जिन्हें उसने डस लिया उनकी ओर उनको देखने के लिए कहा। நோக்கி பார்த்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? उनकी ओर जो भी देखा वो जी गए। இன்னைக்கும் நமக்கு நம்மை சுற்றிலும் தீமை இருக்குது. देखिए आज भी हमारे आसपास बुराई है। ஆரம்ப ஜெபத்துல நானும் அதை தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அவளும் அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. எங்களை சுற்றிலும் தீமை இருக்கிறது. मैं भी वैसे ही प्रार्थना करने लगी, वो भी वैसा ही प्रार्थना करने लगी कि हमारे आसपास बुराई है। எவ்வளவு நம்மை சுற்றிலும் தீமை இருந்தாலும்
देखिए कितना भी हमारे आसपास बुराई होने நம்ம दीजिए, ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். हमारी परमेश्वर उसे भलाई कर देंगे। அவர் நன்மை செய்கிறவர். वो भलाई करने वाला। அப்போ இவங்க முறுமுறுத்ததுனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது. देखिए एक गुड़गुड़ाने लगे, इसके लिए उन्हें पनिशमेंट मिला। சிலவங்க எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. देखिए कई लोग लगातार गुड़गुड़ाते हैं, ஒரு நாள் அவங்க முன்னேறவே முடியாது. कभी भी वो उन्नति नहीं पाएंगे। பிள்ளைகள் படிச்சாலும் வேலைக்கு போக முடியாம ஆக்கிடுவாங்க அந்த வாயினால. यदि बच्चे पढ़ लिखे तो उनकी जबान से उनकी कमाई को रोक देते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதனால வாயினால பிள்ளைங்களுக்கு கூட வேலை கிடைக்காம போயிடும். उनकी जबान से बच्चे को भी नौकरी को, बच्चों की नौकरी को भी वो रुका देते हैं। ஆனா அதை உணர்ந்து ஜெபிச்சோன்னா அதை மாற்றுவார். उसे महसूस कर कर प्रार्थना करेंगे तो परमेश्वर जरूर बदलेंगे। அந்த வாயினால நிறைய நம்மளுக்கு சம்பவம் இருக்கு பைபிள்ல. देखिए जबान की शब्दों में पवित्र शास्त्र कई कार्यों को बताती है। இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க? கானான் தேசத்துக்கு நம்ம போகவே முடியாதுன்னு சொன்னாங்க. போறாங்களா? போகவே இல்லை. इजरायली कहे कि कानान देश को हमसे नहीं होगा कर कर वे लोग नहीं गए அந்த कानान देश வாயில में। அவ்வளவு வல்லமை இருக்கு. देखिए उनकी जबान में उतना सामर्थ्य அவங்க था। வாயில என்ன, நம்ம வாயில நம்மளுக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. केवल उनकी जबानों में नहीं, हमारी जबानों पर भी है। அவங்க கூக்குரலிட்டாங்க. वो प्रार्थना करने लगे। இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் நிமித்தம் அவர் இறங்கி வந்தாரு. इजराइल लोगों की उस प्रार्थना को सुनकर परमेश्वर उतर आए। அதுக்காக ஒரு மனிதனை தயார் பண்றாங்க. எத்தனை அன்புள்ள ஆண்டவர். देखिए कितना प्रेमी परमेश्वर है, उसके लिए एक मनुष्य को तैयार करते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. 40 வருஷம் மோசே அரண்மனையில செல்வ செழிப்பாக 40 साल मूसा राजमहल में बहुत अच्छे से था ராஜரீகமா வாழ்ந்தார். और राजनीति की ओर पर जी रहा था। ஆண்டவர் சும்மா விட்டாரு. அவர் மனசுல என்ன செய்தாரு? சகோதரர்களை பார்க்கணும். परमेश्वर उन्हें ऐसे नहीं छोड़े, उनके हृदय में सोच आने लगा कि अपने भाइयों को देखना है। பார்த்ததுனால என்ன நடந்தது? देखिए- மறுபடியும் 40 வருஷம் வனாந்தரத்துக்கு போக வேண்டியது. देखने लगा, देखते हुए उनको 40 साल और रेगिस्तान में रहना पड़ा। படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. जो भी पढ़ा तो वो सब भूल அங்க गए। 40 வருஷம் இருக்காரு. उस और एक 40 साल ராஜரீகமா வாழ்ந்துட்டு போய் எங்க போயிருக்காரு? राजमहल में जीते हुए अभी कहाँ है? ஆடு மேய்க்க. बकरियों को चरवाते हैं। அவர் ட்ரைனிங் கொடுக்காரு. परमेश्वर उन्हें तैयार करते 40 हैं। வருஷம் மேய்ப்பன் என்னெல்லாம் செய்யணும்னு அவர் கற்றுக்கொள்கிறார். देखिए परमेश्वर 40 साल तक उन्हें चरवाहों को क्या क्या करना है அல்லேலூயா. सिखाकर देते நம்ம हैं। வாழ்க்கையில் தேவன் கற்றுத் தருகிற தேவன். हमारी जिंदगी में भी परमेश्वर हमें सिखाकर देते हैं। ஆனா நம்ம கற்றுக்கொள்கிறது நீங்க தெரியாது. நான் லேசில கற்றுக்கொள்ள மாட்டேன். आपके बारे में मैं नहीं जानती हूँ, लेकिन मैं आसानी से नहीं सीख लेती என் हूँ। அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். मेरे अनुभवों को मैं आपके पास बता रही நம்ம हूँ। சொல்லும் போதே கற்றுக்கொண்டோம்னா நம்ம மாதிரி பாக்கியவன் யாரு? यदि परमेश्वर बोलते ही हम सीख लेंगे तो हमारे जैसे धनी और कोई है ही இப்ப नहीं। 80வது வருஷத்துல பார்வோன்ட்டு வந்து நிக்காங்க. देखिए 80वां साल में फिरौन के सामने खड़ा रहते என் हैं। ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பிவிடு. मेरे प्रजा को आराधना करने के लिए छोड़ देना। இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அதான் சவால். मेरे लिए और आपके लिए वही प्रश्न है। நம்ம குடும்ப ஆராதனை செய்யணும் ஆண்டவரை. हमारी परिवार परमेश्वर की आराधना करना நம்ம चाहिए। சபை ஆராதனை செய்யணும். हमारी कलीसिया को परमेश्वर की நம்ம आराधना பக்கத்து करना வீட்டு चाहिए। ஆராதனை செய்யணும். हमारी पड़ोसी परमेश्वर நம்ம की आराधना करना चाहिए। பார்க்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லணும். जो भी जिन्हें भी हम देखते हैं उन्हीं सभी को आराधना करना ஏன்னா चाहिए। ஆண்டவரை ஆராதிக்காதபடிக்கு உலகம் ஈர்க்கிறது. परमेश्वर को न आराधना करते हुए संसार उन्हें खींचती है। எப்படி பூமிக்கு மேல ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் மேல இருந்தா நிக்காது. देखिए पृथ्वी में एक ऊपर आसमान तक वो नहीं जा सकती है। நம்ம எல்லாருக்கும் தெரியும் புவி ஈர்ப்பு. उसे ग्रेविटेशनल फोर्स कहते हैं। அது மாதிரி நம்ம உலகத்துல இருக்கிறதுனால உலகம் நம்ம இழுக்குது. हम संसार में है, संसार कार्य हमें खींच लेती है। எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். सभी को आशीष करने वाला परमेश्वर। 2 அதிகாரமா 1 தீமோத்தேயுவை பாத்திரங்களை பற்றி दूसरे तीमोथी दूसरा अध्याय சமயம் இருக்கு. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு இந்த பாத்திரத்தை பற்றி வரும். बर्तनों के बारे में दूसरे வாசிங்க. तीमोथी दूसरा अध्याय 20 वचन। ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால்
அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் புழுவில இருந்து வந்திருக்கலாம், देखिए हमारे दूल से आए हैं, அல்லது ராஜரிகமாவே வந்திருக்கலாம். नहीं तो राजमहल से आए रहेंगे। எல்லாருக்கும் ஒரு கற்பனை. सभी को एक विधियां है। இதுல ஒரு பெரிய வீட்டுல பொண்ணு வெள்ளி பாத்திரம்லாம் இருக்குது. देखिए एक बड़े घर में केवल सोने चांदी की नहीं है, कांच और मिट्टी के बर्तन भी होते हैं। இதெல்லாம் ராஜரீகமான வாழ்க்கை குறிக்கிறது. देखिए ये पूरा राजभवन की जिंदगी है। அடுத்து மரம் மண்ணு பாத்திரங்கள், देखिए और काठ और मिट्टी का बर्तन बनी है கனவீனமான பாத்திரங்கள். और उसमें कोई आदर नहीं है, अनादर है। கனமான பாத்திரமும் சரிதான், கனவீனமான பாத்திரமும் ஒன்றும் இல்லை. देखिए आदर की भी हो सकती है, अनादर की भी हो सकती है ஆண்டவருக்கு முன்பாக. परमेश्वर के सामने। அடுத்த வசனம் சொல்லுது அதுக்கு உத்தரவு. देखिए दूसरा वचन ऐसी उत्तर देती है, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு एक मनुष्य इसे छोड़कर தன்னை சுத்திகரித்துக் கொண்டால். अपने आप को पवित्र कर कर। இனி இப்படிதானே படைச்சிருக்காரு. देखिए मुझे परमेश्वर ऐसी उत्पन्न किए இந்த है, கஷ்டம் தானே. हम मुझे हर दिन कष्ट ही இதெல்லாம் है। விட்டுட்டு इसे सभी को छोड़कर தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் अपने आप को शुद्ध करके அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் वो पवित्र ठहराएगा எஜமானுக்கு உபயோகமானதும் और स्वामी के काम आएगा எந்த நற்கிரியையும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருக்கிறது. और हर एक भले काम के लिए तैयार होगा। இயேசுவின் நாமம் யார்ட்டெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் கனம் உள்ளவர்கள். यीशु मसीह के नाम जिसके पास वो आदरणीय है, அவருடைய நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. उनके नाम के लिए इतना महिमा है। அவருடைய வல்லமை நாம் மட்டுப்படுத்தாதபடிக்கு उनकी महिमा को हम न डकाते हुए இவையெல்லாம் நம்ம விட்டுட்டு ये सभी कार्य को छोड़कर எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் நற்கிரியைகளை ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக அவர் மாற்றுகிறார். मालिक के काम आएगा और हर एक भले काम के लिए तैयार हो जाएगा। அல்லேலூயா. அல்லேலூயா. அண்ணாள் இருந்தாங்க, பெனினாள் இருந்தாங்க. देखिए अन्ना माजी थी और पेनीना भी थी, நல்ல கணவர் ரெண்டு பேருக்கும். दोनों के लिए एक पति अच्छे पति थे। ஆனா அண்ணாவை நேசிக்கிறதுனால என்னமோ அந்த பெனினாள் இவங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. अन्ना को स्नेह करते ही पेनीना इन्हें तुच्छ मानती थी। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இவங்க அழுதுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தாங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டாங்க. நமக்கு अन्ना தெரியும். माजी लगातार रोती थी। एक दिन सोचने लगे वो परमेश्वर के चरणों में आ पड़ी। அந்த பெண்ணுக்கு ஒரு பெண்ணை வச்சு இன்னொரு பெண்ணுக்கு ஆபத்து. देखिए एक महिला से दूसरी महिला को आपत्ति संकट आने लगी। தேவ சமூகத்துக்கு போனாங்க. परमेश्वर की सम्मुख को जाने लगी। நம்ம சொன்ன மாதிரி நீங்க சோஸ்திர பலியிட்டு स्तुति बलिदान चढ़ाकर பொருத்தனை பண்ணி मन्नत मांगते हुए ஆபத்து காலத்தில் संकट के समय में परमेश्वर की ओर पुकारना நான் चाहिए। உன்னை விடுப்பேன், मैं तुझे छुड़ाऊंगा और तुझे महिमा भी करूंगा। அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு பிறகு அவங்க பொருத்தனை பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க வித்தியாசமான ஒரு பெண்ணா இருக்காங்க. देखिए वो मन्नत चढ़ाकर आए थे, उसके बाद वो अलग महिला हो गए। அதுக்கு பிறகு அவங்க கவலைப்படல. उसके बाद उनके ऊपर चिंता संतोषमा नहीं आई, रहेगा। खुशी के साथ रहने பெனினாள் लगे। பார்த்தா बेनीना देखने என்ன लगी। பார்த்தாலும் இவர் சந்தோஷமா இருக்கான்னு பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். मैं सोचती हूँ कि बेनीना माजी देखेगी कि ये अभी खुशी के साथ क्यों है। இவங்களை ஆசீர்வதிச்சாங்க. इन्हें आशीष किए சரித்திர परमेश्वर। பெனினாளுக்கு சொல்லுது அவங்க பிள்ளைகள் ஒரு பிள்ளை இறந்து போச்சுன்னு. इतिहास कहती है कि पेनीना के एक बच्चे मर गए कर कर। எல்லாரையும் ஆண்டவர் எல்லாருக்கும் அவர் முன்பாக நின்று எல்லாரையும் அவர் நியாயம் தீர்ப்பாரு. देखिए एक दिन परमेश्वर के सामने सभी को खड़ा रहना है, परमेश्वर सभी को न्याय करेंगे। அதனால நமக்கு விரோதமா வரவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். इसके लिए हमारी जो विरुद्ध उठते हैं उनके लिए हमें केवल प्रार्थना ही करना चाहिए। தண்டனை கிடைக்க கூடாது. किसी को भी दंड नहीं मिलना चाहिए। மற்றவங்களுக்கு தண்டனை கிடைச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? दूसरे को दंड मिलना हमारे लिए क्या उपयोग है। இப்போ அதே மாதிரி அண்ணாள் பொருத்தனை பண்ணாங்க. अब अन्ना माजी मन्नतें मांगने लगी। அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் விடுவிச்சாரு. परमेश्वर उन संकट से छुड़ाए। அவங்க ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? மகிமைப்படுத்தினாங்க. और वो परमेश्वर को महिमा நான் करने உன்னை लगी। நீ என்னை மகிமைப்படுத்துவாய். तू मुझे महिमा करोगी। 80 வருஷம் சர்வீஸ்ல ட்ரைனிங்லாம் எடுத்து போறாரு. ஜனங்களை விடுன்னு சொல்றாரு. 80 साल तक तैयारी होकर फिरौन के पास जाता है, हमारी प्रजा को छोड़ना कर कर कहता है। அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசத்தை காமிச்சு வெளியே கூட்டிட்டு வந்தாங்க மோசே. अद्भुत और चिन्ह को दिखाकर मूसा इजराइल को फिरौन
उनसे छुड़ा कर लेकर आए। இப்ப நம்ம கானான் தேசத்துக்கு போறதை பார்த்து பார்க்க ஆண்டவர் தான் சொல்லுதாரு. अब कानान देश को जाना है कर परमेश्वर बोलते हैं कि उसे देखकर आ जाना। அதுல பிரபுக்கள் போறாங்க, 12 பிரபுக்கள். उसमें 12 प्रभुओं भी जाते हैं। சரி, 10 பிரபு தெரியாது, 2 பிரபு தெரியும். சொல்லுங்க. 10 प्रभुओं नहीं जानती, அதான் சொல்லிடுறீங்க. योशुआ और कालेब। 12 பிரபுக்களும் போறாங்க. 12 प्रभु जाते हैं। மனுஷன் நீதி சாலமோன் சொல்றாரு, மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படியே பிரசங்கி சொல்றாரு. அல்லேலூயா. सभा पुरुष में कहता है कि सुलेमान मनुष्य का सोच कैसा है वैसा ही वो है। அப்போ நம்ம உதாரத்துவமான நினைவுகள் இருந்தா நம்ம உதாரத்துவமா ஆசீர்வதிப்பார். देखिए हमारे हृदय यदि बड़ा रहेगा तो परमेश्वर हमें बड़ाई से आशीष மனிதனுடைய करेंगे। நினைவு எப்படி இருக்கிறதோ அந்த மனுஷன் அப்படிதான் இருக்கான். मनुष्य की सोच कैसा है वह मनुष्य वैसा ही है। அப்போ நம்ம எல்லாம் நெகட்டிவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா हम यदि बुराई को बताते रहेंगे तो நம்ம வாழ்க்கை பூரா நெகட்டிவ் தான். हमारी पूरा जिंदगी में बुराई आएगा। மற்றவங்க ஆச்சரியப்படத்தக்க நம்மளை நடத்துவார். दूसरे लोग अचंभा होने तक परमेश्वर हमें चलाएंगे। நாங்க 90 ஃபீட்ல வீடு வாங்கின உடனே நான் அங்கிருந்து வெளியே வந்தேன். 90 फीट रोड में हम घर लेते ही वहाँ वह घर से बाहर निकल पड़ी। அப்ப எனக்கு தெரிஞ்ச ஆள் வந்தாங்க. अब मेरे पहचानने वाला व्यक्ति आए। ஏன் உங்க தங்கச்சி வீடு இருக்கா? क्या आपकी बहन की घर यहाँ है क्या? அப்ப நான் என்ன சொல்வேன்? अब मैं क्या कहने लगी அப்ப நம்மை பற்றி நினைவு எல்லாருக்கும் எப்படி இருக்கு? देखिए हमारे बारे में दूसरों की सोच कैसी है। இவெல்லாம் பிச்சைக்காரி. ये सब भिखारी है। அவங்க நினைவு எப்படி நம்மளை பார்த்து? देखिए उनकी सोच से वो உண்மையை बोलते சொல்லுங்க. लगे। இவெல்லாம் பிச்சைக்காரியா? அது சொல்லலையே. छोड़िए क्या बोलते हैं फिर वो चलते। அப்போ இவளுக்கு எப்படி இங்க வீடு? देखिए इनके लिए यहाँ कैसा घर। அப்ப நான் கோவமே படல. तब मुझे गुस्सा नहीं आया ஏன்னா அவர் ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. क्योंकि परमेश्वर अचंभित किए है। அல்லேலூயா. அல்லேலூயா. கல்யாணம் பிள்ளைகளுக்கு முடிக்கும்போது இந்த ஒத்த வீடு தான் இருந்தது. बच्चे की शादी के दिनों में केवल हमारे पास एक ही घर था। எல்லாரும் கல்யாணம் முடிக்கணும்னாலும் எப்படி வீடு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனா எங்க பிள்ளைகளுக்கு நான் யாரையும் தேடி போகல, ஒருத்தரும் பார்க்கல, எங்க வீட்டெல்லாம் தேடி வரல. देखिए हमारे बच्चे के परमेश्वर की कृपा से हमारे घर को देखने के लिए कोई नहीं आए। ஏன்னா அதை விட ரொம்ப நான் புடமிடப்பட்டுக்கிட்டு இருக்கேன். क्योंकि उससे पहले परमेश्वर मुझे बहुत कष्ट दे रहे थे। இப்ப காரியத்துக்கு வருவேன், என்னை பற்றி பேசக்கூடாதுன்னா நான் இடையில என்னை தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ 80 வருஷம் சர்வீஸ் ட்ரைனிங் எடுத்து அவர் போய் வெளியே கூட்டிட்டு வந்து देखिए 80 साल तक परमेश्वर उन्हें ट्रेनिंग देकर तैयार कर कर बाहर निकालते हैं। ஆண்டவர் சொல்லி परमेश्वर बोलकर அங்க நல்லா தான் அங்க போய் பார்த்தாங்க. देखिए वो अच्छे से वो कानान देश को देखने लगे। திராட்சை பழம் அங்க उள்ள பழம் अவ்வளவு பெருசா இருக்குது. देखिए वहाँ की द्राक्ष इतना बड़ा था। 2 பேர் கம்ப வச்சு एक गुच्छा को दोनों बाजू में लाठी रखकर उसे उठाना पड़ता था। பயங்கரமா இருக்கு வீடுகள். देखिए वहाँ सब घर भयानक था அரணுள்ளதா இருக்கு. और पूरा गढ़ से बांधा அங்க हुआ था। ராட்சதர் இருக்காங்க. वहाँ राक्षसों था। நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். हम सब आशीषदायक है। எது இல்லையோ அது இருக்கிறது என்று சொல்லுகிற தேவன். जो हमारे पास नहीं है वो है कर कर बोलने वाला परमेश्वर। அவரை நம்பும்போது कब उनके ऊपर भरोसा रखते அவரை समय நம்பாம நம்ம சுய புத்தியில அதெல்லாம் நடக்காது இதெல்லாம் நடக்காதுன்னா நெகட்டிவ் சொன்னோம்னா நடக்காது. उनके ऊपर भरोसा ना रखते हुए हमारे खुद के पनाह पे जाकर ऐसा नहीं वैसा नहीं होगा करे कल बोलेंगे तो नहीं होगा। எங்க வீட்டுக்காரங்க 30 வருஷத்துக்கு முன்னால நம்ம வியாபாரம் பார்ப்போம்னு சொன்னேன். हमारी पति जी को मैंने कहने लगे कि 20 साल के पहले व्यापार करेंगे कर कर லாஸ் ஆகி வீட்டுக்கு வந்து இருக்காங்க. पूरा लाश होकर घर पर बैठे हैं। இப்போலாம் வியாபாரம் பண்ண முடியாது. अब तक व्यापार नहीं करने नहीं होगा। வியாபாரமே பண்ண முடியாது. तभी व्यापार करने ही नहीं அதுக்கு था। நிறைய பேர் வந்து 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 பெரிய ஆட்களா இருக்காங்க. उस दिनों उसके बाद कई जन व्यापार कर कर बहुत महान भी हो गए। நம்ம முடிக்கிறதுல அவர் முடிப்பார். हमसे नहीं होगा परमेश्वर कर पाएंगे। நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. हमारे लिए परमेश्वर आशीष நம்ம रखेगा। ஆபத்து காலத்துல அவருடைய நமக்கு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை நம்ம நினைக்கணும். संकट के समय में हमारे लिए जो आशीष रखा है परमेश्वर उसे सोचना चाहिए। நம்ம ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன். हमारे परमेश्वर पक्षपात न करने वाला परमेश्वर। நம்மளை உயர்த்துவாரா தாழ்த்துவாரா? हमें ऊंचाई करेंगे क्या दीन करेंगे? உயர்த்துறது தான் அவருக்கு பிரியம். ऊंचाई करना ही उनकी इच्छा है। பலவீனமா பாத்திரமா இருக்கலாம். हम तो आदरणीय बर्तन हो सकते हैं, யார் அற்பமா நினைக்கலாம். अनादरणीय बर्तन हो सकते हैं, सभी हमें तुच्छ मान सकते அல்லேலூயா. हैं।
ஒரு முறை நிலைமை பெண்ணில் உங்கள் ஊழியர் மீட்டிங் வச்சுருந்து என்னை வந்து அதை டிக் பண்ணதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. अच्छे कलीसिया चरवाहा में सेवा की मीटिंग हो रही थी, तभी मुझे सब टिक करने के लिए कहे थे. நிறைய ஊழியக்காரங்களாம் வந்திருக்காங்க. कई सेवक को आए थे वहाँ. அதில் ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு, उनमें से एक प्रचारक ऐसे बता, விட்டுருக்கு इस माँ जी को यहाँ छोड़ा है, நான் கடந்து வந்திருக்கேன். ये सब मैं पार होकर आई हूँ. அந்த ஊழியக்காரர் எனக்கு தெரியும், நான் அங்கே நிற்கி எனக்கு கேட்க முடியாது. அவர் சொல்லி இந்த அம்மா கூட இங்க விட்டுருக்கு. वो प्रचारक कहते हैं कि मेरे कान में वो आने लगा वो वचन, बोले அந்த लगे इस फंक्शन माँ जी को यहाँ அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ இருந்தேன். இந்த சிறுவர் ஊழியத்தில் இருந்தாங்க, அவங்க பேர் மறந்து வச்சுக்கோங்க, ஞாபகம் இருக்காம நம்ம வீட்டுக்காரர் இருந்தாங்க. அது சண்டைக்கெல்லாம் சொல்லுவீங்களா? அப்போ அந்த நாட்களில் நிலைமை பிள்ளை இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய அவங்களை கூட்டிட்டு போய் வீடை அறிமுகப்படுத்தி அவங்க ஊழியத்துக்கு தேவையான செஞ்சோம். उन दिनों में बच्चों के बीच में सेवकाई करने के लिए मैं कई घरों को उनको लेकर गई थी. நம்மளை பற்றி வேதம் என்ன சொல்லுது? हमारे बारे में पवित्र शास्त्र क्या कहती है? बिलेयाम தேவன் என்ன சொன்னாரு? बिलेयाम के पास परमेश्वर ने क्या சொல்லுங்க. कहा? நம்மளை பற்றி சொல்லியிருக்கிறது பூரா நமக்கு உரியது. हमारे बारे में जो भी पवित्र शास्त्र कहती है वो हमारा है. அந்த பாலாக்கு சொல்வா இவங்க சரி எல்லாம் புல்லு மேய்த மாதிரி அவங்க மனசெல்லாம் மேய்ஞ்சு போட்டுருவாங்க. देखिए ये बालक वो कहता है कि इन्हें श्रापित करो, ये सब गाय बैत के समय हमें छरवा लेंगे. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, இந்த ஜனங்களை நீ சபிக்க கூடாது. तब परमेश्वर कहते हैं कि इस प्रजा को तुझे श्राप नहीं देना है, ये तो आशीषदायक है. நானும் நீங்கள் யாரு? मैं और आप कौन हैं? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். आशीषदायक है. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் சொன்னது? कौन कहा? உலக ரட்சகர் சொன்னது. संसार की उद्धार இதை करता. மறக்க கூடாது. ये हमें இந்த भूलना नहीं மரத்தை நீங்க चाहिए. நார்மலா அறிக்கை செய்து பாருங்க, உங்களை எப்படி வைக்காருன்னு பாருங்க. देखिए पूरा दिन इसे कबूल करते चाहिए, हमें देखिए परमेश्वर आपको कैसी आशीष करेगा. காலங்கள் மாறும். समय बिताएगी. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வாயின் வார்த்தை அறிக்கை நமக்குள் நிறைவேறும். देखिए जो वचन हम कबूल करते हो हमारी जिंदगी में आकर गिरेगी. அதுக்கப்புறம் பிலேயாம் கண்டு கொண்டாரு. उसके बाद बिलेयाम जान लिया. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் பிலேயாமுக்கு சொல்றாரு, परमेश्वर बिलेयाम के पास कहते हैं, ராஜாவின் ஜெயகம்பீரம் இஸ்ரவேலுக்குள் இருக்கிறது. राजाओं की ध्वनि इजरायलों के बीच में है. நான் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. मैं झूठ बोलने का मनुष्य नहीं हूँ. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிறவர். वो जो कहता है उसी को ही करता है. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? देखिए हमारे अंदर क्या है? ராஜரீகம் இருக்கிறது. राजाओं की ध्वनि है. ராஜாவின் ஜெயகம்பீரம். राजाओं की वीर की ध्वनि हमारे अंदर है. நான் என் தம்பியை வாழ்க்கும் போது நான் இவ பேச கொடுக்கும்போது நான் சொன்னேன், ராயல் ஃபேமிலி சம்பந்தம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சொன்னது? அப்போ அவர் ராயல் ஃபேமிலி. அப்ப நம்ம ஆவியில நடந்தோம்னா நானும் நீங்களும் हमारे पासवान रॉयल के घराने हैं, हम उनकी आराधना करते हैं तो हम भी उनकी समान है. அல்லேலூயா. அல்லேலூயா. இது நம்ம நழுவ விடக்கூடாது. इसे हमें अलग करना नहीं चाहिए हमसे. நம்ம ஆத்மாவை மட்டும் இல்ல, நம்ம இம்மையில வாழ்கிற வாழ்க்கையும் பறிப்பதற்கு நம்மை சுற்றிலும் பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. देखिए केवल आत्मा में नहीं, हमारी सांसारिक जीवन पर हमारी आशीष को छीनने के लिए आसपास पूरा शैतान घूम फिर रहा है. பிலேயாம் சொல்றாரு, இஸ்ரவேலே உன் வீடு எவ்வளவு அழகா இருக்கிறது. देखिए बिलेयाम உபாகமம் कहता है 26 कि வாசிங்க. அந்த इस्राएल ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை எனக்கும் உங்களுக்குள்ள இருக்கு. कितना सुहावना है, गिनती में वैसा लिखा है. ஆபத்து நமக்கு இருக்கலாம், இருளும் வெளிச்சம் நமக்கு ஒண்ணு. संकट हमारे आसपास रह सकती है, लेकिन अंधेरा उजाला एक ही समान है. தீமையும் நன்மையும் ஒண்ணு. बुराई और भलाई அது एक நம்ம समान கையில है. இருக்குது. வாசிங்க. वो हमारे हाथों पर है. என்ன ஆகும்? 24 24 சார். गिनती 24:4. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் ஒண்ணுல இருந்தே வாசிக்கிறேன். गिनती 24:1 पहला वचन. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் ஒரு நிமிஷம். அப்ப நம்மளை ஆசீர்வதிப்பது யாருக்கு பிரியம்? हमें आशीष करना किसकी चाहत है? நம்ம கஷ்டப்படுறது யாருக்கு பிரியம்? சாத்தான். பிசாசுக்கு பிரியம். யார் நீங்க சேர போறீங்க?
हम कष्ट उठाना शैतान की इच्छा है। हम किसके साथ लेने वाले உங்களை हैं? மாத்திரம் சொல்லல, என்னையும் சொல்லுவேன். केवल आप ही को नहीं, मेरे को भी நம்ம मिला யார் कर கூட कहती ஐக்கியம் வைக்க हूँ। போறோம்? கர்த்தரோடு. நம்மளுக்கே தெரியாது, நம்ம முறுமுறுத்து பிசாசு கூட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம். हम ही नहीं जानते हैं कि हम गुड़गुड़ाते शैतान की बगल में रहते हैं और उनकी दोस्ती बना रखते हैं। அப்போ வாசிங்க, இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயாரின் குமாரனாகிய பிழையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. போதும். எப்படி இருக்கோம் நம்ம? देखिए हम செழுமை. कैसे நம்ம हैं? எங்க இருக்கோமோ செழுமைதான். हम जहाँ कहाँ है वो मन भावनी நீங்க है। எழுதி வைங்க, இன்னைக்கு டேட் போட்டு. आज की तारीख डालकर इसे लिख कर रख दीजिए என்ன சம்பவம் இருந்தாலும் நான் முறுமுறுக்க மாட்டேன். कि कोई भी संकट आने दीजिए, मैं गुड़गुड़ाऊंगी இப்படி नहीं। சொன்னா முறுமுறுக்கும். ऐसे बोलते ही हम गुड़गुड़ाएंगे। ஆண்டவரே, முறுமுறுக்கவே என் பழக்கமா இருக்கு. ये परमेश्वर गुड़गुड़ाना ही मेरी आदत है। எனக்கு உணர்வு தாரும். मुझे महसूस நான் दीजिए, முறுமுறுக்க கூடாது. मुझे गुड़गुड़ाना नहीं चाहिए। இப்படி சொன்னா அவர் உதவி செய்வார். ऐसे कबूल करेंगे तो परमेश्वर सहायता करेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா। அப்ப எப்படி இருக்குது நம்ம கூடாரம்? देखिए हमारे डेरा कैसा है। யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகு. ये याकूब तेरे डेरे और ये इज़राइल तेरी निवास स्थान क्या ही मनभावना है। உலகத்தாருக்கு இது இருக்குதா? देखिए संसार के लोगों के लिए है क्या? நமக்கு தான் இருக்கு, எழுதி வந்திருக்கு. हमारे लिए लिखकर छोड़े हैं। பரவி அது எப்படி இருக்குது? பரவி போற அவங்க மட்டும் ஆசீர்வாதமா இருந்தாங்க, எல்லாரையும் அவங்க ஆசீர்வாதம் இப்ப கொடுத்தாங்க. केवल वही आशीषदायक नहीं और नदी के समान सभी के लिए फैलाते हैं। நதியோரத்துல தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டில என்ன மரம்? வாசனை வீசும். नदी के तट की वाटिका के समान और फैले हुए अगर के वृक्ष के समान நானும் நீங்களும் வாசனை தருவோம். मैं और आप सुगंध எப்போ फैलाएंगे। அவர் சமூகம் कब? उनके चरणों में இழந்து बैठते போன समय से बैठने சமூகத்தை समय। அவர் அவர் சொந்த ரத்தத்தினால வாங்கி தந்தாரு. खोए हुए समूह के अपने खुद के लहू से परमेश्वर हमारे लिए रखे हैं। 23 24 को पढ़िए। 19 வசனம். பொய் சொல்ல தேவன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லி செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. பொறுங்க. இப்ப பிள்ளையம் சொல்ல நான் ஆசீர்வதிக்க கட்டளை போட்டிருக்கேன், அவரெல்லாம் ஆசீர்வதிக்காரு. देखिए बिलाम कहता है कि मुझे आशीष करने के लिए उत्तर आया है। இதை நீங்க விசுவாசிங்க. இது நோட்ல எழுதி ஜெபம் பண்ணுங்க. इसे अपनी डायरी पर लिख रखिए और उसे कबूल कीजिए। அடுத்த வருஷம் சொல்லுவாங்க, யாக்கோபில அக்கிரமத்தை இல்லையா ஆண்டவரே நீ மன்னிங்கன்னு உண்மையான மனஸ்தாபோட சொன்னா அவர் மன்னியாம இருப்பாங்களா? सच्चे मन में कबूल करेंगे तो परमेश्वर जरूर हमें क्षमा करेंगे। அதனால அவர் அக்கிரமத்தை பார்க்கறது இல்ல, इसके लिए वो अधर्म को नहीं देखता है, குற்றத்தை பார்க்கறது இல்ல. हमारी दोष को नहीं देखते। அவர்களுடைய தேவனாய் கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். उनके परमेश्वर उनके संग ही है। அவரோட இருந்ததுனால என்ன கிடைக்கு? देखिए ராஜாவின் ஜெய கம்பீரம். நம்ம எங்கெல்லாம் இருக்கோமோ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வாசனை வீசுவோம். उनके संग है, इसके लिए वहाँ राजाओं की ध्वनि है और परमेश्वर की सुगंध को फैलाएंगे। நமக்கும் நன்மை தெரியாது, நன்மை செய்ய தெரியாது. देखिए हम नहीं जानते भलाई कार्य और भलाई करने के लिए கற்றுத் தருகிறார். वो हमें सिखा कर देते हैं। சமயத்து கடைசியில் நான் அதை தொடர்ச்சி வந்து மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். மோசை கூட்டிட்டு வருவாங்க. देखिए मूसा उन्हें लेकर आए, 12 பிரபுக்களை கூப்பிட்டு போனாங்க. நமக்கு தெரியும் 12 प्रभुओं को लेकर आए, हम सब जानते அவங்க हैं। ராட்சதரா இருக்காங்க, நாங்க வெட்டிக்கிளியா இருக்கோம். वो सब राक्षस है और हम लोग टिटियां हैं। இது நமக்காக எழுதப்பட்டிருக்கு. ये हमारे लिए लिखा है। பிரச்சனை பெருசா இருக்கலாம், देखिए हमारी समस्या राक्षस जैसा हो सकती है, பிரச்சனை பெருசு கிடையாது. लेकिन हमारे परमेश्वर के लिए वो संकट बड़ा नहीं है। அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே उनसे இல்ல. नामुमकिन कार्य कुछ भी नहीं है। அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. வீடே இல்லை எங்களுக்கு, हमारे लिए வீடு घर नहीं
गांव पे घर नहीं था, நான் அதை ஜெபமும் பண்ணல. उसके लिए मैं प्रार्थना भी नहीं की। ஏன் ஜெபம் பண்ணல? क्यों नहीं प्रार्थना की? எனக்குள்ள வருமானத்துக்கு मेरे कमाई से वो नहीं होगा, கட்ட முடியாது. घर नहीं बांध पाएंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. என் பையன் பெரியவன் சொன்னான், मेरे बड़े लड़का कहने விசுவாசம் लगा, இல்லாத சந்ததியே अविश्वास की संतान, எது வரைக்கும் நீங்க வீடு கட்டணும்னு நினைக்க மாட்டீங்க. कब तक तुम नहीं सोचो कि घर नहीं बांधोगे घर पर। முதல்ல இந்த பிள்ளைகிட்ட தான் நான் 1 லட்சம் வாங்கிட்டு போனேன். चंद्रा मांझी से 1 लाख लेकर गए थे। அப்போ வெறும் கையில முழம் அளக்கணும். काली हाथ नापेगी क्या? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 1 லட்சத்தையும் நான் கொண்டு போன தொகையும் செலவிட்டு அந்த 1 லட்சத்துல 30ஐயும் வாயில போட்டேன். எல்லாருக்கும் தெரியும். 1 लाख था, उसमें 30,000 मांझी खर्च कर दिए। அந்த பையனும் வீடு கட்டுறது பையனும் சொந்தக்கார பையன். वो घर बांधने के देने वाला हमारे रिश्तेदार था। அத்தை நீங்க வீடு கட்டுங்க. ये सास आप घर बांध दीजिए। இந்த 70 ரூபாய் நம்ம 70,000 செலவழிக்க. इस 70 लाख नहीं, अडवांस 70,000 ना, வீடு கட்ட 70,000 को भी கொடுக்க மாட்டேங்க. खर्च करने के लिए और पैसा नहीं दे रही இப்ப थी। அட்வான்ஸ் கொடுத்தா மறுபடியும் கொடுக்கணுமே. और एडवांस दिए हो तो वापस पैसा देना पड़ेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் நல்லவர். परमेश्वर भला அந்த है। பையனும் என்னை விடுதது கிடையாது. वो लड़का मुझे नहीं எங்கேயும் छोड़ा था। காலையில என்கிட்ட வந்து கீழே படுத்துருவாங்க அவங்க. நான் உட்கார்ந்துருப்பேன் பைபிள் வச்சுட்டு. मैं तो पवित्र शास्त्र पढ़ रही थी, मैं कितनी मेरे पढ़ता पास है? आकर नीचे वो बैठ जाता அத்தை था। அந்த ஊர்லயே உங்களுக்கு வித்தியாசமான வீடா கட்டி தருவேன். அத்தை நான் கெட்டுதேன்னு சொல்லி என்னை उस விடல. गांव में आपको एक अच्छे से घर बांध कर दूंगा, घर बांध कर दूंगा कर बोलने लगा। இப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன், எனக்கு ரொம்ப செலவு செய்ய தெரியும். देखिए मुझे बहुत खर्च करना आता உங்களுக்கு है, தெரியாது, என்னை மாதிரி செலவு செய்ய. मुझे बहुत खर्च करना आता है। மீதி 73 ரூபாயும் கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு வந்தேன். बचा हुआ पैसों को मैं कष्ट उठाकर उन्हें देकर आई थी। எத்தனை சீட்டு எடுத்தரணும் என் சகோதரி பங்கிருக்க அவன் எடுத்து தந்தான். मेरी बहन जितना बीसी निकाल कर दे सकती है उतना निकाल कर दिए। நான் செத்து போன அவளுக்கு யார் கொடுப்பா? मैं मर गई तो कौन देगा उसके लिए? கொடுப்பாங்க. बच्चे देंगे। அவன் நம்பிக்கையோட தந்தான். भरोसे के साथ वो देने எங்க இருந்து लगे। கட்டளை வருது? देखिए ये कहाँ से आगे आती பக்கத்துல கட்டளை है? வருது. ऊपर से आगे आती है। எங்களை வீடு கட்ட விடாம கொஞ்சம் இடைஞ்சல் இருந்தது பக்கத்து வீட்டுல. घर नहीं बांधने के लिए कुछ समस्या था गाँव அதனால में। கட்டித்தர பையன் தம்பி மருமகனுக்கு ரொம்ப மனசு நோவு இருந்துச்சு. इसके लिए जो घर बांध कर देने वाला था उनके हृदय में बहुत चोट था। 1915 அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். 1915 लिया। 2015 मम्मी 1915 यार में 2015 நான் நோட்ல எழுதிருக்கேன். 2015 அட்வான்ஸ் 2015 साल में घर बांधने के लिए एडवांस दी। 14 சொல்லி முடிச்சு நேரம் ஆயிட்டு. நான் உங்களுக்கு வந்து விசுவாசத்துக்கு சொல்லுவேன். ये क्यों कह रही हूँ कि आपके अंदर विश्वास बढ़ने के लिए। பிள்ளைகள் வந்திருக்காங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்ல முடியாது. பெரியவர் சொல்லிட்டாரு, விசுவாசம் தான் பணம்ட்டாரு. बड़ा लड़का कहने लगा कि विश्वास ही आपके लिए धन है कर। அது சித்தமா இருந்திருக்கு, தேவ சித்தமா. वो परमेश्वर की इच्छा थी। அந்த 70ஐயும் அட்வான்ஸ் கொடுத்து நல்லா செலவழிப்பேன். वो 70,000 को भी अभी नहीं देती तो उसे भी मैं खर्च करती थी। மறு வருஷம் மேல அட்வான்ஸ் கொடுத்துட்டு மறு மேல அவங்க வீடு கட்டிட்டாங்க. मैं पहले साल में एडवांस दी थी, दूसरे साल में वो अच्छे से घर बांध कर रखा था। புறா வீட்டு ரூபாயெல்லாம் எனக்கு மாசம் ஒவ்வொரு சீட்டா தாரா. दूसरे की पैसों को मेरे लिए बहन दे रही थी। ஒவ்வொரு மாதமும் நான் கொடுத்துக்கிட்டே வந்தேன். हर एक महीना परमेश्वर ने अनुग्रह किए कि उसकी पैसा को चुकाने के लिए। பக்கத்து வீட்டு தொல்லை நிமித்தம் ரொம்ப மனமடிச்சு அவங்க சொன்னாங்க, ஒரு பைசா குறைய கூட வாங்க மாட்டேன், நீங்க கரெக்டா கொண்டு வாங்கன்னு எனக்கு போன் பண்ணாங்க. बगल के घर में बहुत चोट पहुंचाए थे, इसके लिए वो लड़का कहने लगा कि एक भी पैसा आपको कमी नहीं करूंगा, जितना बोला था उतना पैसा आप लेकर आ जाइए। விசுவாசத்துக்காக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ये विश्वास को बढ़ाने के लिए मैं எனக்கு கையில आपके பைசா सामने बता இருந்தா रही थी। வாசப்படியை அவர் திறக்காரு. मेरे हाथ में पैसा नहीं था लेकिन परमेश्वर द्वार को खोलने लगे। என்கிட்ட இருந்து தங்க ஜாமான 1,80,000 இப்ப நான் நிறைய தருவாங்க. मेरे पास अभी जागीना जो था उसके लिए 1 लाख दिए थे, लेकिन अब बहुत देते थे। சந்திராட்டி வாங்கி நானும் நகையை அடை வச்சு கொண்டு ஒரு பைசா இல்லாம கட்டியாச்சு. चंद्रा बहन से लेकर और ब्याज में रखकर पूरा हम लोग चुका दिए। இப்ப எல்லாத்தையும் இந்த மாசத்தோட கட்டியாச்சு. परमेश्वर की कृपा से ये महीना पूरा चुका लिए। எத்தனை லட்சம் அது?
देखिए कितना लाख था, என்கிட்ட கையில பைசா இருந்ததா? मेरे हाथ में एक भी पैसा नहीं था। நான் செய்வேன்னு அவர் சொல்றாரு. परमेश्वर खुद करेंगे कर कर बोलने लगे। நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு அவர் சொல்றாரு. आप आशीषदायक है कर कर परमेश्वर बताने நீங்க लगे। இம்மையிலும் கானான் தேசத்துக்கு போகணும்னு அவர் சொல்லுகிறாரு. आप आज भी आप कानान देश में जाना है कर कर परमेश्वर बोलते இப்ப हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? देखिए इजरायली लोग क्या करने எங்களால போக लगे, முடியாது. हमसे नहीं होगा, அவங்க போகவே இல்லை. वो नहीं जाए गए அவங்க थे சந்ததி वहाँ। தான் போனாங்க. இப்ப நம்ம उनके போகணும், இந்த संतान இம்மையிலே ही கானான் गए थे। ஆகுதுங்களா? यहाँ ही हमें कानान को महसूस करना है। நமக்கு ஆபத்தும் நன்மையும் ஒண்ணு. हमारे लिए आपत्ति और भलाई एक ही समान है, இருளும் வெளிச்சமும் ஒண்ணு. अंधकार और उजाला एक ही समान है। அவற்ற அந்தரங்கத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது गुप्त में परमेश्वर के साथ प्रार्थना करते நான் समय வீட்டுக்கு ஜெபமே பண்ணல. मैं घर के लिए प्रार्थना ही नहीं की, ஆனாலும் அவருடைய சித்தம் எனக்கு அங்கே நான் வீடு வேணும்னு இருந்திருக்கு. लेकिन परमेश्वर की आज्ञा था कि वहाँ हमारे लिए घर होना நல்ல चाहिए। அருமையான வீட்டை எனக்கு தந்தாங்க. परमेश्वर अच्छे घर को हमारे लिए दिए। அப்போ இன்னைக்கு நம்ம இஸ்ரவேல आज हम इजरायली है। உங்க வீடு உங்க கூடாரம் எப்படி இருக்குது? देखिए आपकी डेरा निवास स्थान कैसा है, मन भावनी நீங்க है। யாரு? आप பரவைப்பவன் सब है। ஆறு. நம்ம விசுவாசம் இங்க காலேப்பும் யோசுவும் விசுவாசிச்சாங்க, கானான் தேசம் போனாங்க. कालेब और यूसुफ विश्वास किए और कानान देश में गए। நம்ம வாழ்க்கையில் வரும் துன்பத்தை துன்பம்னு நினைக்காம, हमारी जिंदगी में आने वाली दुख को दुख न देखते இது हुए, முடிவு இல்லைன்னு நினைக்காம, ये अंत नहीं है कर कर அவர் सोचना चाहिए। நிச்சயமா நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். वो निश्चय हमें वायदा दिए कि आशीष ही आशीष करूंगा। நம்ம ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஆசீர்வாதத்தை அவர் சொல்லுவாரு. यदि हम प्रार्थना करेंगे तो हमारी आशीष को परमेश्वर அல்லேலூயா. बोलेंगे। சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? बोलेंगे कि नहीं? அந்த வார்த்தையை பிடிச்சு நம்ம ஜெபிக்கும் போது அது நடக்கும். उस वचन को पकड़ते प्रार्थना करते समय वो वैसे ही அது होगा, நடக்கும். वो होगा। அல்லேலூயா. அல்லேலூயா. யாபேஸ் ஐயா அன்னைக்கு படிச்சார்ல, அது நடக்கும். याबेश पासवान उस दिन गीत गाए गाने அல்லேலூயா. लगे, யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? அது நடக்கும் அப்படி वो சொன்னாங்க. वैसे ही होगा कर कर। அதனால நமக்கு நடக்கும். इसके लिए हमारे நமக்கு लिए நன்மையே होगा, நடக்கும். हमारे लिए भलाई ही நம்ம होगा। பாசிபிளா, அதாவது நம்ம எதிர்மறையா நினைக்காம विरुद्धता में ना सोचते हुए, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எனக்குரியதுன்னு நம்ம நினைக்கும் போது परमेश्वर की वायदाएं सब मेरा है அவர் कर நம்மை कर, உயர்த்துவார். वो हमें महान பெரிய करेगा, காரியங்களை செய்வார். बड़े कार्य வெறுங்கையில को करेंगे। வெறுங்கையில நான் வீடு கட்டினேன்னா உங்களை விடுவாரா? खाली हाथ में मुझे परमेश्वर घर बांध कर दिए, आपको அல்லேலூயா. ऐसे ही छोड़ देंगे क्या? அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் தருவார். ऐसे विश्वास को सभी को देंगे। दान दान